லாஸ்ட் ஒரு 1 இயர்ல மட்டும் எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனி முடிச்சிருக்கோம் ப்ரோ? லாஸ்ட் 1 இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 10+ ப்ராஜெக்ட் நாங்கள் சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆமாம், டிடிஎஸ்பி அப்ரூவல் ப்ளஸ் ரெரா அப்ரூவல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து கேட்குறேன் நான். அண்ட் நான் இந்த லொக்கேஷன் வரும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். ஓகேங்களா, என்னன்னா இங்கே நமக்கு வந்து கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. கஸ்டமர் வராங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆஃபீஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட் வசதி, இது மட்டும் நம்ம ஒரு கஸ்டமர் எல்லாமே எதிர்பார்க்குது. நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஏரியா தான் பண்ணுவோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இடத்துல இது 4 இருக்கனால பிஜியும் இங்கே நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் இன்கம் வரும் மந்த்லி. பிஜியும் கட்டிக்கலாம். நம்ம கையில் ஒரு 6 7 லட்ச ரூபா வச்சுருக்கேங்க. ஒரு நல்ல லொக்கேஷனில் லேண்டு வாங்கி வீடு கட்டணுன்ற பிளானில் இருக்கிறேன். அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டி குறிப்பாக நம்ம சென்னை ஜிஎஸ்டி ரோட்டில் பொத்தேரி அண்ட் காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோ உங்களுக்கான தான். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, அந்த இடத்துல போயிட்டு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பீங்க கம்பெனிக்கிட்ட, அதை உங்கள் சார்பாக நாங்கள் இன்றைக்கி அந்த கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட கேட்க போகிறோம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இந்த வீடியோவில் பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சைடை ஜஸ்ட் ஒரு முறை பாருங்களேன். சுற்றி உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், அடுத்த காம்பவுண்ட்லேயே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் நான் சைட்டு வரும்போது இந்த லொக்கேஷனை பற்றி இன்னொரு விஷயம் கூட கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஏரியா மட்டும் இல்லைங்க, கமர்ஷியல் பர்பஸ் கூட இங்கே நீங்கள் லேண்ட் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா. நான் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஜிஎஸ்டி ரோட்டில் காட்டாங்குளத்தூர், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச எஸ்ஆர்எம் காலேஜ், ஓகேங்களா, ஜோ ஐடி கார்டர், அதுக்கு பக்கத்துலேயே இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கும் பாருங்க. அண்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கையா, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் பைக்கில் தான் வந்தேன். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆயிருக்கும். வந்து ரீச் பண்ணிட்டேன். வர ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ காமாக நல்லா ப்ரீமியமாக இருந்தது. அதுலேயும் இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். ப்ரோக்கரேஜே இல்லாமல் நல்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சோஷியல் மீடியா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வேல்யூ ரியாலிட்டியோட செரஷா எமினன்ட், ஒரு ப்ரீமியமான கேடட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். வேல்யூ ரியாலிட்டி சென்னை சரௌண்டிங்கில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். சென்னை சரௌண்டிங்கில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணுனாலே எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு தான். என்ன ரீசன்னா, சென்னையோட சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுற முக்கியமான ரூட் இந்த ஜிஎஸ்டி ரோட். 24/7 எப்பயுமே வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்திருக்கும். அண்ட் இன்னைய தேதிக்கு சென்னையோட ஆக்சுவல் எக்ஸ்பேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் ஆரம்பித்து என்னங்க அத்தியாவசியமாக ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் நல்லா இருக்கணும், சென்னையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த 4 விஷயம் தாங்க. ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மிடில் இருக்கக்கூடிய இந்த பொத்தேரி லொக்கேஷன் ஏன் இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடி கார்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொத்தேரி அண்ட் காட்டாங்குளத்தூர். பட் அதுலேயும் இந்த பர்டிகுலர் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே மத்தியில் ஒரு காமனான ஒரு அழகான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியமான லேஅவுட்குள்ளே இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம கூட வேல்யூ ரெடியில் மிஸ்டர் அருண் ப்ரோ இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் முக்கியமாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். நான் ப்ராப்பர்ட்டி எல்லா இடத்துலையும் கிடைக்குது ப்ரோ, எல்லாருமே சேல் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம யாருக்கிட்ட வாங்குறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷன் நமக்கு கிடைக்கும், நல்ல டீட்டெயில்ஸோட. ஓகேங்களா, முதல்ல உங்கள் கம்பெனியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சப்ஸ்கிரைபர் சொல்கிறீங்க ப்ரோ. ஹாய், என்னோட நேம் அருண். நான் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டியில் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் போயிட்டு இருக்கு மார்க்கெட் ஃபீல்டில். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் 500+ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 1 இயர்ல மட்டும் எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனி முடிச்சிருக்கோம் ப்ரோ? லாஸ்ட் 1 இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 10+ ப்ராஜெக்ட் நாங்கள் சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அப்ரூவல் ப்ராப்பர்ட்டிங்களா இது? ஆமாம், டிடிஎஸ்பி அப்ரூவல் ப்ளஸ் ரெரா அப்ரூவல். பேங்க் லோன் நீங்களே சப்போர்ட் பண்ணி தரீங்க? 80% பேங்க் லோன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேங்க் கிட்ட நம்ம கிட்ட டைப் இருக்காங்க. HDFC, SBI, டாடா கேபிட்டல்ஸ், IDB 4 இருக்கு. இது 3ம் பார்த்தீங்கன்னா ஏபி அப்ரூவல் ப்ராஜெக்ட் தான் நம்மளுக்கு. ஓ, ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அண்ட்
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து கேட்குறேன். நான் வரும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஓகே, நார்மலாகவே ஜிஎஸ்டி ரோடு நல்லது, என்ன நான் ப்ராவடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி ரோடு நல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்குது இந்த ஏரியா. அதுலேயும் பொத்தேரி லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நான் இந்த லொக்கேஷன் வரும்போது ஒரு விஷயம் பார்த்தேன் ஓகேங்களா. என்னென்னா, இங்கே நமக்கு வந்து கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. கரெக்டாக கொஞ்சம் அதை டீட்டெயிலாக சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆஃபீஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட் வசதி, இது மட்டும் நம்ம ஒரு கஸ்டமர் எல்லாமே எதிர்பார்க்குறது. நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஏரியா தான் பண்ணுவோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இடத்துல இது நாளும் இருக்கனால பிஜியும் இங்கே நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் இன்கம் வரும் மந்த்லி. பிஜியும் கட்டிக்கலாம் நம்ம. என்ன ரீசன்னா, நமக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, ஜோவும் பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டா? ஏன்னா நான் வரும்போதே பார்த்தேன் நிறைய வந்து ஐடி பீப்புள்ஸ், இந்த காலேஜ் பசங்க எல்லாம் இருந்தாங்க, நிறைய பிஜி ஹாஸ்டல்ஸும் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பிஜி ஹாஸ்டல் மாதிரியும் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி அதை ரெண்டல் இன்கம் வின் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வாடகை விட்டாலும் நமக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும்ல. கரெக்டுங்களா? ஏரியா கண்டிப்பாக வாடகையும் ரொம்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு இந்த ஏரியாவில். நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே ஹோட்டல் நிறைய பக்கத்து பக்கத்தில் நிறைய ஹோட்டல் பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதனால தான் கேட்டேன். எனக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தேன், ஒரு 2 to 3 minutes தான் வந்தேன். பட் அந்த ட்ராவல் டைம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து பாருங்கள், சைட்டு கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், எதனால் வந்து நான் இந்த கமர்ஷியல் பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே வேணால் இடம் வாங்கலாங்க ஓகேங்களா. இடம் வாங்குறீங்க எதுக்காகனா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்குறோம். இல்லை வீடு கட்டுறதுக்கு வாங்கினாலும் சரி, அந்த அப்ரிசியேஷன் வேல்யூ, லேண்டோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 1 மடங்கு ஏறுற இடத்துல கண்டிப்பாக வந்து 2 மடங்கு 3 மடங்கு மேலேயே இருக்குங்க. அதை வந்து கண்டிப்பாக இடம் வாங்குறவங்க மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற சைட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க. ப்ரோ, பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன், அந்த காலேஜஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கேருந்து 1.8 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ், ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் வள்ளியம்மை காலேஜ், அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா நீங்கள் ஜோகோ ஐடி பார்க்கே ரீச் ஆகிடலாம் ப்ரோ. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இருக்குது, மறைமல் நகர். ப்ளஸ் அது இல்லாமல் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியும் பக்கத்தில் இங்கே தான் நியர்பை தான் இருக்குது. ப்ரோ ஒரே நிமிஷம், கஸ்டமர் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு மட்டும் நான் வந்துடுறேன் ப்ரோ. சரி, நீங்கள் பாருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் உங்கள் நம்பர் தான் லிஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. கஸ்டமர் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணி சப்போர்ட் பண்ணி முடிச்சுடுங்க. ரீசேஜ் வரையும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க எனக்கு. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த லொக்கேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொத்தேரி காட்டாங்குளத்திற்கு மத்தியில் இருக்கிறதுனால நமக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸே இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த கோயம்பேடு சொல்லக்கூடிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நமக்கு பஸ்ஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைய தேதிக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு பஸ்லாம் ஏறுறாங்க. ஸோ உங்களுடைய ட்ராவல் டைம் இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லொக்கேஷன் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா நிறைய பேர் ஊரில் இருக்கவங்க தான் நீங்கள் செட்டில் ஆகிறாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பஸ் ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டிலேருந்து மெயின் ரோடு போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. அழகாக அங்கே பஸ் ஏறி நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிடலாம். ஊர்லேருந்து வர பெரியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக இங்கேயே நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. அழகாக இறங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாங்க. அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன். இது நான் பர்சனலாக சொல்லணும்னு நினச்சேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க நீங்களே ஜஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்டை தான் இந்த சைட்டை நம்ம கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸில் ஆர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. சுற்றி ப்ராப்பராக காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க. பிளாக் டாப் ரோடு ரொம்ப நீட்டாக போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு 30 அடி ரோடு, 24 அடி ரோடுன்னு சொல்லிட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகாக ஒவ்வொரு ஃப்ளாட்டும் என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அண்ட் அந்த ஃப்ளாட் நம்பர்லாம் அழகாக மார்க் பண்ணி ஒரு சின்ன போர்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளாட்லேயும் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து பிளாட் சைஸை ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லா ஃபேஸிங்லேயும் நமக்கு இப்போ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜில் இருக்குது. ஃப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பேசும்போது சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30+ பிளாட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 122 வில்லா பிளாட்ஸுங்க. உங்களுக்கு ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவலும் இருக்குது. அண்ட் பேங்க் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் ட்ரான்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். அண்ட் இங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு 3799 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். உண்மையிலே வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அண்ட் பில்டர்ஸ் யாராவது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டணும் அந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்பர்ட்டி தேடிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் கம்பெனி ஸ்டாஃப் நம்பர் தான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். புரோக்கரே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே கனெக்ட் கொடுத்துருக்கேன். உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.